IPL போல நடக்கும் ஏலக்காய் ஏலம். சிறிய விவசாயத்தில் பெரிய பெரிய லாபம். மசாலா ராணிக்கு உலக சந்தையில் இருக்கும் கெத்தான கிராக்கி. முத்து போல விளையும் பொக்கிஷத்தை பிரித்து ஏலம் விட்டு ஏற்றுமதி செய்து சம்பாதிப்பது எப்படி? கேரள மாநிலம் இடுக்கி உள்ளிட்ட மலை பிரதேசங்களில் மட்டுமே அதிகமாக விளையக்கூடிய இந்த ஏல ராணி செடிகளில் இருந்து பறிக்கப்பட்டதும் அதன் மீது தெளிக்கப்பட்டிருக்கும் ரசாயனங்கள் மண் போன்றவைகளை அகற்ற அதனை முதலாவதாக பிரத்யேக எந்திரத்தில் கழுவி சுத்தம் செய்கிறார்கள். அதன் பிறகு மற்றொரு சல்லடை போன்ற 3 பிரிவுகளை கொண்ட எந்திரத்தில் ஏலக்காயை கொட்ட அது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, 2ஆம் தரம், 3ஆம் தரம் என பிரித்து கொடுத்து விடுகிறது. 4.5 கிலோ பச்சை ஏலக்காயில் 1 கிலோ காய்ந்த ஏலக்காய் கிடைக்கும் என்றும் அதன் விதை எந்த அளவுக்கு பெரிதாக இருக்கிறதோ அதை வைத்தே மதிப்பிடப்படுகிறது என்றும் தங்கம் போன்றே தினந்தோறும் அதன் விலை நிலவரம் சந்தையில் பதிவிடப்பட்டு வரும் வேளையில் இன்றைய நிலவரப்படி கிலோ ஏலக்காய் 3100 3600 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. டன் ஒன்றுக்கு 36 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இடுக்கி மாவட்டத்தில் ஏலக்காய் விளைச்சலுக்கு தட்பவெட்ப சூழ்நிலை சரியாக இருப்பதால் அங்குள்ள விவசாய நில உடைமையாளர்கள் தங்களது தோட்டங்களில் ஏலக்காயை விதைத்து ஒரு செடியில் மட்டும் 1.5 கிலோவிலிருந்து 2.5 கிலோ வரை ஏலக்காய் விளைச்சல் என்ற நிலையில் தோட்டம் முழுவதிலும் இருந்து டன் கணக்கில் ஏற்றுமதி செய்து லாபம் ஈட்டி வருகிறார்கள். ஏலக்காயை பொறுத்தவரை காய் காய்த்த பிறகுதான் பூ பூக்குமாம். பூ பூத்த பிறகு 90 நாட்களில் முதல் அறுவடை, அதன் பிறகு 45 நாட்களுக்கு ஒரு முறை விளைச்சல் தந்து கொண்டே இருக்கும் ஏலக்காய் ஜூன் மாதத்தில் தொடங்கி தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ப மே மாதம் வரையும், அதனை தொடர்ந்து பிப்ரவரி மாதம் வரையும் தொடர்ந்து விளைச்சல் தரக்கூடிய பணப்பயிராக விளங்கி வருகிறது. இப்படியாக 8mm தொடங்கி 6, 5 என தரத்திற்கு தகுந்தவாறு தங்கத்தில் எப்படி 22, 24 கேரட், 916 ஹால்மார்க் மற்றும் தங்க கட்டி என தரவரிசைப்படுத்தப்படுகிறதோ அதே போன்று முதல் தர வரிசைகள் பெருமளவு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறதாம். உள்நாட்டில் நடுத்தர மக்களுக்கு சாதாரண ரக ஏலக்காய்களே தற்போது கிடைத்து வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன. கேரளாவில் ஏலக்காய் ஆக்ஷன் என்ற ரீதியில் கணினி முன்பாக அமர்ந்திருக்கும் வியாபாரிகளிடம் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட சாம்பிள் ஏலக்காய்கள் தரம் பிரிக்கப்பட்டு டோக்கன் முறையில் அது வழங்கப்பட்டு அரசாங்கத்திற்கும் சாம்பிள் வழங்கப்பட்டு ஏலம் எடுத்து உலக சந்தையில் விற்பனை